ஏற்றமுடைய இறைவனுக்கு எந்த முதல் வணக்கம். அழியா கடலோ அணிமலர் தடமோ வானுறு மீதோ மாளிகை விளக்கோ கற்பக ததுவோ என பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸின் தேவைகளை குறிப்பால் குறிப்புணர்ந்து அவைகளை உன்னத நிலை அடைந்திடச் செய்து வரும் பெருமதிப்பிற்குரிய நிர்வாக அலங்காவலர் மற்றும் அவர்தம் வழித்தோன்றல்களுக்கு எந்த அடுத்த வணக்கம். உயர்கல்வி முதல் உபகரணம் வரை உலகத்தரம் பெற்றிட ஊக்கத்தின் எழுச்சியாய் ஆக்கத்தின் அடையாளமாய் அன்று முதல் இன்று வரை, அன்று அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பார்மகாலஜியில் நான் கண்டது முதல் இன்றைய முதல்வர் வரை மற்றவர்கள் மாசற்ற பணியினை பாராட்டக்கூடியவராய், எளியவராய், இனியவராய், எளிதில் அணுகக்கூடியவராய் எமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்லூரி முதல்வர் டாக்டர் ராமலிங்கம் அவர்களே, நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத ஞான செருக்கும் என்று பாரதி கண்ட புதுமை பெண்களாய் மேடையிலே அமர்ந்திருக்கும் டாக்டர் பிரசன்னா மேடம் அவர்களே, டாக்டர் சண்முகப்பிரியா மற்றும் டாக்டர் அமுதா அவர்களே, மருத்துவ கல்லூரியின் மாட்சி மகுடம் சூடிட ஒன்றுபட்டு உழைத்திருக்கின்ற அனைத்து துறை பேராசிரியர்களே, துணை பேராசிரியர்களே, ஆசான்களே, பரிசு பெற்று அமர்ந்திருக்கும் எண்ணற்ற மகளிர்களே, மருத்துவம் சிறக்க நோயாளி நலம் பெற அச்சாணியாய் திகழும் செவிலியர்களே, மருத்துவத்தின் ஆழ விருதுகளாய் திகழும் பாராமெடிக்கல் சயின்ஸ் நண்பர்களே மற்றும் உள்ள அனைத்து துறையிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடு, மருத்துவத்தில் சிறந்தது தமிழ்நாடு என செய்ய நாளைய நவ பாரதத்தின் மருத்துவ தூண்களாய் இன்றைய அரும்பும் நாளைய மழலுமாய் அமர்ந்திருக்கும் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து துறை பட்ட மேற்படிப்பு மாணவர்களே, சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்திற்காக வெள்ளம் போல் திரளாய் கூடியிருக்கும் அனைத்து துறை பணியாளர்களே, அன்புடைய அவையோரே, அள்ளி தருகின்றேன் வணக்கங்கள். முப்பது ஆண்டுகளுக்கு முன் நான் கண்ட கல்லூரியா இது? வானுயர்ந்த கட்டிடங்கள், எண்ணற்ற துறைகள், வனப்பூட்டும் சூழல், முதல் தரமான மருத்துவம், NABH என வியக்க வைக்கும் தோற்றம். நான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவி என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். நந்திக்கே வித்தாகும் நல்லொழுக்கம். நான் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் செய்கின்ற எமது துறையின் பணிகளை பாராட்டி டிஸ்டிங்விஷ்ட் அலுமினி அவார்டு பெற்றுத் தந்தது மட்டுமல்லாமல் இவ்விழாவிற்கு தலைமையேற்க என்னை அழைத்தமைக்கு, தமிழில் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி அழைத்தமைக்கு முதலில் என் மனதார்ந்த நன்றி. பெண்களின் சாதனையை சரித்திரத்தில் மட்டுமன்றி நடைமுறையிலும் பாராட்ட உருவானதே சர்வதேச மகளிர் தினம். வானவில்லாய் வனப்புடனே புள்ளி மானாய் இங்கே வந்து பரிசுகளை பெற்று சென்று மலை கண்ட மயில மகிழ்வோடு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எந்த முதல் பாராட்டுகள். வரும் காலங்களில் சாதனைகள் பல படைக்க இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களாய் பிறந்த நாம் பெருமைப்பட வேண்டும். எனக்கு ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும். சர்வதேச மகளிர் தின வரலாற்றை பார்க்கும் பொழுது
வே பேக் 1798 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரத்துவம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் இவைகள் பெண்களுக்கு கிடைத்திட அன்று புரட்சி செய்யப்பட்டது. ஜெர்மனி நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கிளாரா செர்கினே 1910 பெண்களின் உரிமை மாநாட்டிலே உலக மகளிர் தினத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 1920 சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த போராட்டத்திலே ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் காலண்ட்ரோ உலக மகளிர் தினத்தை நடத்த வலியுறுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இன்று நூற்றுக்கணக்கான நாடுகளிலே சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இது சில நாடுகளிலே, உக்ரைன், அர்மேனியா போன்ற நாடுகளிலே மார்ச் 8 விடுமுறையாகவும் அறிவிக்கப்படுகின்றது. நமது தாய் திருநாட்டின் மகளிர் நிலை என்ன? கல்வியை கலைமகள், செல்வத்தை திருமகள், வலிமையை மலைமகள் என்றார் ஆன்றோர். அவர்கள் அன்று பெருமைப்படுத்தினார்கள். இலக்கியத்திலே பெண்கள் ஐம்பொதிகளுக்கு அழகு தரும் கண்ணகியின் அழகை மாசது பொன்னே, வளம்புரி முத்தே, காசது வரையே, கரும்பே, தேனே, அரும்பெற்ற பாவாய், ஆருயிர் மருந்தே என்றார். வசந்தவள்ளியின் கட்டழகை குற்றால குறவஞ்சியிலே கொட்டழகு குத்துடையார் குற்றால நாடுவதற்கு நெட்டழகு வாழ்வியும் நெற்றியின் மேல் கஸ்தூரி பொட்டழகும் காதழகும் பொன்னழகும் வாய் நடந்த கட்டழகி தன்னழகு என் கண்ணழகு கொள்ளாதே என்றார். பாஞ்சாலி சபதத்திலே பாரதியார் பகுதியை பாஞ்சால நாட்டின் தவப்பயனை ஆவியில் இனியவளை, ஓவிய நிகழ்த்தவளை, தெய்வீக மலர்கொடியை, கடிதமிழ் மின்னுருவே, வடிவுரு பேரழக என வர்ணித்துக் கொண்டே செல்வார். இவை நமக்கு இனிமை தருகின்றன. பெண்ணின் அழகாலா, இனிய தமிழாலா, இல்லை இவை இரண்டும் இணைந்ததாலா? ஆனால் இத்தகைய இனிய பெண்களின் வாழ்க்கை சுகங்களை மட்டும் கொண்டதா? கடல் அலை போன்ற ஆரவாரங்கள் எத்தனை! சரித்திரத்திலே பெண்கள் சுதந்திர போரில் ஜான்சி ராணியின் வீரம் அனைவரும் அறிந்தது. ஆனால் அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி. ஜான்சி ராணி அந்த ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு அவள் இறக்கப் போகின்றார். அந்த சமயத்திலே அவள் இறந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். ஏன்னா சுதந்திரத்தை அணைந்து விடக்கூடாது. அந்த இறக்கும் தருவாயிலும் ஒரு சோசியல் சென்ஸ், அது மற்றவர்களுக்கு அறியாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுதந்திரத்தையே மற்றவர்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை அன்றைய நிலை. முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை என்று அழைக்கப்படுகின்ற வேலு நாச்சியார். அவர்கள் உருது மொழியிலே மிகவும் புலமை கொண்டவர்கள். தம் புலமையால் ஹைதர் அலியினுடைய நட்பை பெற்று அவர்களிடம் உதவியை பெற்று முதலிலே காளையார் மங்கலம் என்ற ஊரினை ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றுகிறார்கள். அங்கே அவளை காட்டிக் கொடுக்காது போரிட்டு வெட்டுண்டு நிற்கின்ற உடையாளுக்காக அவள் ஒரு கல்லை நடுகின்றாள். அது இன்றும் வெட்டுடைய காளியம்மன் கோயிலாக திகழ்கின்றது. அதற்கு பிறகு பெரிய மருது, சிறிய மருது, குயிலி என்ற 3 பேர்களை சேர்த்து கொண்டு தலைமையிலே அவர்கள் சிவகங்கையை சென்று கைப்பற்றுகின்றார்கள். அப்ப என்னன்னா, குயிலி அப்பவே ஒரு மனித வெடிகுண்டாக, அதாவது தன் உடம்பிலே தீயிட்டு அந்த ஆங்கிலேயர்களுடைய மொத்த ஆயுத கிடங்கையும் எரித்து விடுகின்றார். அந்த வழியிலே தான் அன்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வேலு நாச்சியார் தனது கணவரை கொன்ற தளபதிகள் ஜோசப் ஸ்மித் மற்றும் பான்ஜோரை தோற்கடிக்கின்றார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியவர் தெல்லையாடி வள்ளியம்மை என்று காந்தியடிகளே குறிப்பிட்டிருக்கின்றார். அறப்போராட்ட நடைப்பயணத்தின் பொழுது காந்தியை சுடுறதுக்காக ஒரு சிப்பாய் வர்றாரு. உடனே தில்லையாடி வள்ளியம்மை முன்னால் போய் நின்று இப்ப சுடுடா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருந்தாங்க. ஜெயிலர்கிட்ட போய் சைன் பண்ணிட்டு உள்ள போகணும். அப்ப வள்ளியம்மை அவர்கள் பெயரை கையெழுத்திட்டு பக்கத்திலே இந்தியர் என்று எழுதுகின்றால். அப்பொழுது ஜெயிலர் கேட்கிறாரு, உங்களுக்கு நாடும் இல்லை, உங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம், உங்களுக்கு நாடும் இல்லை, கொடியும் இல்லை, அப்புறம் எப்படி இந்தியர் என்று. உடனே அவர் தனது சேலையை கிழித்து, இதுதான் எங்கள் கொடி, நாங்கள் இந்தியர் என்று கூறுகின்றார். அந்த சேலையிலே 3 வர்ணங்கள் இருந்ததாக, அதன் காரணமாக நமது 3 வர்ண கொடி
அமைந்ததாக அதுவே அதற்கு கரு என்பது வரலாறு. விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா, இந்தியாவின் நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடு, ஹியூமன் கம்ப்யூட்டர் மனித கணினி என்று சொல்லக்கூடிய சகுந்தலா தேவி 13 இலக்க எண்களை மனதளவிலேயே பெருக்கி 26 வினாடிகளிலே விடை தந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைத்தவளாகிறார். அரசியலில் வலுவான அதிகார பலம் என்றால் அனைவரும் சொல்லுவோம் பெண் பிரதமர் வந்தது இந்திரா காந்தி என்று, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்று. நாம் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மேடம் வரவேற்புரையில் கூறியது போல 2018ஆம் ஆண்டு வரை 19ஆம் ஆண்டு வரை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் இன்றைய பெண்களின் உண்மையான நிலை என்ன? சம உரிமை, வேலை வாய்ப்பு அனைத்தும் அளிக்கப்பட்டும் பெண் குழந்தைகளை கொல்லும் அவலம் ஏன்? அதனை தடுக்க PCPNDT ஆக்ட், நாளேடுகள் தினமும் தருகின்ற பாலியல் கொடுமை செய்திகள், வாணிபம் செய்யலாம், வானூர்தி ஓட்டலாம் பெண்கள் என்று சொல்லிவிட்டு வாணிப பொருளாக வரதட்சணை தீயில் எரிக்கலாமா? இவை ஏன்? எத்துணை மகளிர் அமைப்புகள், உயர் நீதிமன்றங்கள் இருந்தாலும் சென்ற உயிர் மீண்டும் வருமா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாம் ஒவ்வொருவரும், நாம் மட்டுமல்லாது நம்மை சார்ந்தோருக்கும் நல் ஒழுக்கத்தை, நல் அறங்களை, நல் வழியில் பொருள் ஈட்டுதலை, நாட்டுப்பற்றை அவர்கள் உணர்வோடு உயிரோடு ஒன்றாக செய்வது நமது கடமை. இன்றைய மகளிர், இன்றைய இளைய மகளிர் விரிந்த மாளிகை என் வீடு, ஆடம்பர அணிமணி, மனம் நினைக்கின்ற நேரத்தில் மகிழ்ந்தூர்தி, அவ்வப்போது அயல்நாட்டு சுற்றுப்பயணம் என்பதை கல்ச்சராக, பண்பாடாக நினைக்கின்றனர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி படித்த பெண்ணிற்கு அடுப்பதற்கு ஸ்விக்கி இருக்கும் பொழுது என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது. மால் கல்ச்சர், தேவைக்கு வாங்குவதில்லை, பார்ப்பதையெல்லாம் தேவைப்படும் என நினைத்து வாங்குவது, தாங்கள் கேட்டதையெல்லாம் பெற்றுவிடுகின்ற குழந்தைகள், பணப்பற்றாக்குறையே பல பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆகாது அழகு இட்டிதாயிலும் கேடில்லை, போகாது அகழா கடை என்பதை சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். அற வழியிலே பொருள் ஈட்ட வேண்டும், அதனை சிந்தித்து செலவிட வேண்டும், சிறு துளி பெருவெள்ளம் என சேமிக்க பழக வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரிடமும் அன்பு வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நடி சிறந்தனவே என்ற உணர்வு வேண்டும். எட்டும் அறிவில் நாளுக்கு இங்கே பெண் இணைப்பில்லை என்ற நிலையை அடைந்து விட்டோமா? பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம், ப்ரொஃபஷனல் காலேஜஸ், மருத்துவ கல்லூரிகளில், ஏன் மற்ற கல்லூரிகளிலும் மாணவிகளின் எண்ணிக்கை, வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு. இப்போது இங்கு இருப்பவர்களிடம் சிலரிடம் கேட்டால் இது என்ன மகளிர் ஆதிக்கமா என்று கேட்டு விடுவார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் நினையா வண்ணம் நம்மோடு ஒருங்கிணைத்து ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே ஆணும் பெண்ணும் நிகர் எனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமா? பாரதி கண்ட புதுமை பெண்களாய் சிந்தனை திறத்தாலே, திறம்பட்ட அறிவாலே, ஓயாத உழைப்பாலே, ஓங்கி நிற்கும் மதியாலே, உறுதி பெற்ற நெஞ்சினாலே, உயர்ந்த குறிக்கோளாலே செயலாற்றிடுவீர் திறம்படவே, தீர்த்திடுவீர் பிரச்சனைகளை, உயர்ந்திடுவீர் நாள்தோறும் உயர்த்திடுவீர் நம் நாட்டை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன்.